ஸோ இன்னொரு ஐடியாவை நம்ம நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஸ்டோனிஸ் போலிங் போட்டார், இருந்தாலும் அவர் கொஞ்சம் அடி வாங்கினார். ஒய் நாட் மிச்சல் மார்ஸும் நல்லா போலிங் போடுவார். ஸோ சூப்பர்வா எப்படி ஷேன் வாட்சன் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தாரோ அதே மாதிரி மிச்சல் மார்ஸும் நல்ல போல் பண்ணக்கூடியவர். ஸோ ஒய் நாட் அவங்கள 2 பேரையும் ஒரு முக்கியமான கட்டத்தில் அவங்க விளையாட விட்டு இன்னும் கூட கொஞ்சம் போலிங்க்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணால் எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் வெயிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி மிஷேல் மார்ஷ் வந்து ஒரு இன்ஜரிக்கு அப்புறமே கொஞ்சம் மாசமாகவே வந்து அவர் போலிங் வந்து போடுறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆஸ்திரேலியன் டீமில் அவரை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாவே போலிங் வந்து போடவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் போலிங் போடணுன்னே அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த போலிங் அட்டாக்ல கரெக்டான ஆர்டர்ஸில் அவர் ரிஷப் பண்ட் வந்து கரெக்டான ஆர்டர்ஸில் போலர்ஸை யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா லாஸ்ட் மேட்சே அவங்க கையில் இருந்தது. பட் அவர் பண்ண அந்த சின்ன சின்ன தப்பு போலிங் ஆர்டர்ஸை மாற்றினால மட்டும்தான் அந்த ஸ்கோரை வந்து ஈஸியாக அவங்க அடித்தாங்களோ டெல்லி அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இன்னைக்கு போலிங் அட்டாக்கை கரெக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணாருன்னா சன்ரைசர்ஸ் வந்து மேட்ச் அப்படியே இவங்க பக்கம் மாற்றிக்கலாம். ஓகே நேயர்களே, இன்னைக்கான எக்ஸ் ஃபேக்டர் யார்? எக்ஸ் ஃபேக்டர் நம்ம டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு செக்மெண்ட் எக்ஸ் ஃபேக்டர். ஸோ இன்னைக்கு மேட்ச் உடைய திருப்பு முனையா இருக்கிறது யாரா இருக்க போறா? எல்எஸ்ஜில யாரா இருக்க போறா? அதுவும் முக்கியமா யாரை எடுக்கிறதுனே தெரியாத எஸ்ஆர்ஹெச்ல யார் இருக்க போறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான எக்ஸ் ஃபேக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ஸோ எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற மெயின் ரோல் நீங்க வந்து ட்ரீம் 11 மாதிரியான டீம் செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கான எக்ஸ் ஃபேக்டர் யாரா இருக்க போறா நம்ம டைரக்டர் காட்ட போறாங்க. ஸோ எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற முக்கியமான திருப்பு முனை இன்னைக்கு இவங்க தான் கேமை வந்து ஒரு பெரிய லெவல்ல மாத்தி பெரிய லெவல்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ எல்எஸ்ஜில யார் லிவி எக்ஸ் ஃபேக்டரா இருக்க போறா? கண்டிப்பா எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாங்க. ஏன்னா மார்க்ரமா இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரனா இருக்கட்டும், மிஷேல் மார்ஷா இருக்கட்டும், இவங்க 3 பேர் தான் அந்த எல்எஸ்ஜிக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா மேபி 4 பேரா இருக்கலாம். ஏன்னா மார்க்ரமே இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றாங்க, மார்க்ரம் இன்னைக்கு ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா மிச்சல் மார்ஷும் மார்க்ரமும் சேர்ந்து பவர் பிளேல ஒரு 80 to 100 ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான கேப்பபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைதராபாத் லக்னோ அணிகளுக்கு இடையான போட்டி வெளிநாட்டு வீரர்கள் புரட்டி போட அதிக அளவு வாய்ப்பு. நேர்களே, வெளிநாட்டு வீரர்களுடைய ஆட்டம் நேத்துலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஹைதராபாத் லக்னோ இந்த போட்டி வந்து கம்ப்ளீட்டா வெளிநாட்டு வீரர்களை நம்பிதான். வெளிநாட்டு வீரர்கள் தான் இன்னைக்கு வந்து கேம் சேஞ்சரா இருப்பாங்க அப்படிங்கறதா நம்ம ஷோவுடைய எக்ஸ் ஃபேக்டருடைய கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜில யார் யாரெல்லாம் லிவி சொல்லிட்டார், எஸ்ஆர்ஹெச்ல நீங்க யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ டிராவிஸ் ஹெட் இருக்காரு, பேட் கமின்ஸ் இருக்காரு, ஜாம்பா இருக்கிறாரு, கிளாசன் இருக்கிறாரு. ஸோ இவங்களுடைய மோதல் தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மிக்ஸ் பண்ண ஒரு டீம். ஒரே ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் அதுல வந்து மிக்ஸ் ஆயிருக்கிறார். இவங்களுடைய ஆட்டம் தான் இன்னைக்கு புரட்டி போட அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப அழகா உங்க டீமை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கான எக்ஸ் ஃபேக்டர் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். வாட் இஸ் யுவர் ஒபினியன்? கண்டிப்பா இன்னைக்கு எக்ஸ் ஃபேக்டர் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம். ஸோ இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இந்த கேம்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு 500+ ரன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 500ன்றது ஏற்கனவே நீங்க சொன்னீங்க எஸ்ஆர்ஹெச் வந்து 300 இன்னைக்கு டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி மொத்த இதுவே 500 தொடும். ஆமா கண்டிப்பா இன்னைக்கு 500 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்இடில பார்த்துட்டு போட்டியில் இரு அணிகளும் சேர்ந்து மொத்தமாக 500க்கு அதிகமான ரன்களை எடுக்க வாய்ப்பு இருக்கு. நேர்களே, ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு பிரேக்கிங். இன்றைய போட்டியில் சிக்ஸர் மழை. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஷோவுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன் சிக்ஸர் மலையுடைய டே தான் இன்னைக்கு. சூரியன் இன்னைக்கு உதிக்கும் அப்படின்னு சொல்லி லிவி சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் 300+ எடுத்தாங்கன்னா அவங்க கட்டாயம் 200+ எடுத்தாங்கன்னா 500+ ரன்ஸை குவிக்கக்கூடிய ஒரு மெகா மேட்சா இன்னைக்கு இருக்க போகுது அப்படிங்கறதுதான் இன்னைக்கான பெரிய பெரிய எக்ஸ் ஃபேக்டரா இன்னைக்கு இருக்குது. ஓகே, இன்னைக்கு லக்னோ அணிக்கு எதிரா 300 ரன்களை அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வின்னோமீட்டர் என்ன சொல்லுது? வின்னோமீட்டர் அப்படின்றதே நம்ம செக்மெண்ட்ல போல், அதாவது நம்முடைய சமூக வலைத்தளத்துல நம்ம வந்து நேயர்கள் கிட்ட கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்? இன்னைக்கு வெல்ல போவது யார், லக்னோவா எஸ்ஆர்ஹெச்சா? வின்னோமீட்டர் இன்னைக்கு என்ன சொல்லுது பாருங்க.
ஸ்கிரீன்ல ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லுது. எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அடேங்கப்பா 78% SRH சூரியன் பக்கம் தான் 78. இதுவரையும் நம்ம போட்ட போலிலே அதிகமான பெர்சன்டேஜ் வந்திருக்கிறது இந்த SRH ஷோக்கு தான். SRH டீம் மேல அவ்வளவு பேரும் 78% அவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. பாவங்க LSG டீம் வெறும் 22%, 22%. 100 பேர் எடுத்துட்டீங்கன்னா வெறும் 22 பேர் மட்டும்தான் LSG நம்புறாங்க. லிவி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கிரிக்கெட்டரா சன்ரைசர்ஸ் பக்கம் எல்லாரும் போகும்போது LSGக்கு ஆளே இல்லையே. கண்டிப்பா நானுமே வந்து சன்ரைசர்ஸ் பக்கம் தான் இன்னைக்கு இருக்கேன். ஏன்னா என்னோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 60-40 தான் வச்சிருந்தேன். பட் மக்களோட பெர்சன்டேஜ் பார்க்கும்போது மேபி நம்மளோட கணிப்பும் அவங்களோட கணிப்பும் ரொம்பவே ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம் இந்த வின்னோமீட்டரை பாக்குறப்போ. சோ வின்னோமீட்டர் சொல்லுது தெளிவா SRH தான் அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு ஒரு சின்ன நப்பாசங்க, நடக்கும் நம்புறேன், நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், அது நடக்கணும். 22% தலைகீழா நடக்கக்கூடிய ஒரு மேட்சா இது இன்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஏன்னா சர்துல் தாக்கூர் யாரெல்லாம், அதாவது கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எந்த போலரை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த போலர்கிட்டயே வீழ்ந்த சரித்திரம்லாம் இருக்குங்க. அதனால இன்னைக்கு மேட்ச் ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. ஸோ லிவி 60-40 சொன்னாலும் மக்கள் 78-22ன்னு சொன்னாலும் இன்னைக்கு என்னுடைய கணிப்பை பொறுத்தவரையும் என்னுடைய சான்சஸ் எல்லாம் லக்னோ இன்னைக்கு ஜெயிக்கணும், தலைகீழா இருக்கணும், SRHக்கு ஒரு நறுக்குன்னு ஒரு கொட்டா இந்த மேட்ச் விக்டரியா அமையணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு.